السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சதிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஏனைய நபிமார்கள், வலிமார்கள், நல்ல மனிதர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, ஹாஃபில்களே, அரபு கல்லூரி மாணவர்களே மற்றும் பெரியவர்களே, சகோதரர்களே, வெளியிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முதல் கண் இந்த நொடி வரைக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தை அடைவது என்பது அல்லாஹுடைய மிக பெரும் பாக்கியங்களில் ஒன்றாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ரமலானுக்கு இன்னும் ஒரு நாள் அல்லது 2 நாள் இருக்கின்ற இந்த தருணத்திலே ரமலானை அண்மித்து எங்கள் ஆயுளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதற்கு அல்லாஹுக்கு நாம் ஷுக்ர் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ரமலானை அடைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையும் நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு இன்னும் 1 நாள் அல்லது 2 நாள் அல்லது சில மணித்தியாலங்கள் நமக்கு இருந்தால் அந்த இடைவெளியில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மில் எத்தனை பேருடைய ரூஹுகளை கைப்பற்ற நாடி இருக்கிறான் என்கின்ற அந்த அறிவு நமக்கு கிடையாது. அதனால் ரமலான் வரைக்கும் இருக்கின்ற நாம் ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் ரமலானை அடைவோமா இல்லையா என்கின்ற கேள்விக்கு மத்தியில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு வைத்திருக்கிறானா இல்லையா என்கிற கேள்விக்கு மத்தியில் இன்றைய நாளில் நாம் அனைவரும் இருக்கிறோம். இன்று சவுதி அரேபியாவிலே தலைப்புரை பார்க்கப்படுகிறது. புரை தென்பட்டால் அங்கே இன்று ரமலான் ஆரம்பமாகிறது. நாளை நம்முடைய நாட்டில் புரை பார்க்கப்படுகிறது. புரை தென்பட்டால் நம்முடைய நாட்டிலும் அந்த புரை ரமலானை எங்களுக்கு ஆரம்பித்து வைக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்திற்குள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை உயிரோடு வைப்பான், வாழ வைப்பான், நாம் உயிரோடு இருப்போம் என்பதற்கான உத்தரவாதம் நம்முடைய கையில் இல்லை என்கிற காரணத்தினால் தான் இஸ்லாமிய வாழ்வியலில் அழகிய வழிமுறைகள் 2 இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2 மாத காலங்களாக, அதாவது ரமலானுக்கு முன்னதான ரஜப், ஷஅபான் ஆகிய 2 மாதங்கள் முன்கூட்டியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே வினயமான ஒரு பிரார்த்தனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பல்லிக்னா ரமலான், இறைவா எங்களுக்கு ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை தந்துவிடு என்று கேட்டிருக்கிறார்கள். இது ஒரு வழி. இரண்டாவது ஒரு மரபு வழி இருக்கிறது. அறிஞர்கள் சொல்கிறார்கள், நமது முன்னோர்கள், இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சஹாபாக்கள் தான் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் 6 மாத காலங்களுக்கு முன்னதாகவே இறைவா ரமலானை அடைகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாய் என்கிற பிரார்த்தனையை ஆரம்பித்து விடுவார்களாம் சஹாபாக்கள். விஷயம் தெரிஞ்சாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட அல்லாஹ்வை பற்றி, மறுமையை பற்றி, ரமலானை பற்றி, இதனுடைய பெருமானத்தை பற்றி அறிந்த ஒருவர் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? இல்லை. அதை அடுத்து சஹாபாக்களை விட
அல்லாவை பற்றி, ரசூலை பற்றி, மறுமையை பற்றி, ரமலானை பற்றி, அதனுடைய பெருமானத்தை பற்றி அறிந்தவர்கள் நம்மில் யாரும் இருக்க முடியுமா? இல்லை. அந்த பெருமானத்தை அறிந்த பெரியவர்கள் 6 மாத காலங்களுக்கு முன்னதாகவே இந்த ரமலானை அடைகிற பாக்கியத்தை எங்களுக்கு தா அல்லாஹ் என்று கேட்கிறார்கள் என்றால் இந்த ரமலானுடைய பெருமானம் என்ன? அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு மிக பெரும் கவலை இருந்தது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை பற்றி வரலாறு சொல்கிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தை பற்றி குர்ஆனே சொல்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தை பற்றி நபி மொழிகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது 950 வருஷம். காலத்தால் அவர்கள் நீளமானவர்கள். உடல் ஆரோக்கியத்தாலும் மலையை குடைந்து மாளிகை கட்டும் வல்லமை கொடுக்கப்பட்ட ஆது சமூக கூட்டத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். இன்று ஒரு மனிதனுக்கு செங்கல்லை எடுத்து தனக்கு சொந்தமாக வீட்டை தன்னால் கட்டிக்கொள்ள முடியாது. அந்த அறிவு இல்லை. இருக்கிறதா? அப்படி இருந்தால் வீடுகள் கட்டுவதற்கு இவ்வளவு பெரிய கட்டுமான கூலிகள் தேவைப்படுமா? எனது வீட்டை எனக்கே கட்ட முடியும் என்றால் நான் மேசன்களை அல்லது அந்த தொழில் சார்ந்த வல்லுநர்களை கூப்பிட்டு கட்டுவேனா? இல்லை. ஆனால் வலிமையால் மலையை குடைந்து மாளிகை கட்டிய ஆது சமூக கூட்டத்தார்களை பற்றி எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். உயரத்தால் 60 முழம் முதல் மனிதருடைய உயரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 60 முழம் 90 அடி. எந்த கையால் அந்த முழம் என்று தெரியாது. நம்ம 60 முழத்துல ஒரு மனிதர் இருந்தா அவரது முழங்கை எத்தனை முழம் இருக்கும்? நம்முடைய கையால் அளந்தா சரி, நம்முடைய கையாலேயே 60 முழம் என்று வச்சுக் கொள்ளுவோம். 90 அடி. அப்படி உடல் வலிமையால் மலையை குடைந்து மாளிகை கட்டியவர்கள் வாழ்ந்த உடலின் உயரத்தால் 60 முழத்துக்கு வாழ்ந்து அதற்கு பின்னர் அதனுடைய காலாகாலம் அதனுடைய உயரங்கள் குறைந்து வாழ்ந்த மனிதர்கள் வாழ்ந்த இந்த உலகத்திலே வலிமையால் மலையை கூட குடைந்தவர்கள், இரும்பை கூட வளைத்தவர்கள் வாழ்ந்த உலகத்திலே சகலவிலும் ஒரு பலகீனமான சமுதாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை படைத்திருக்கிறான். உம்மத்துக்களில் இறுதி உம்மத். நமக்கு பிறகு இன்னொரு உம்மத்து பிறக்க போவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்தவர்களாகிய நாம் தான் இறுதி உம்மத், இறுதி காலத்து மனிதர். எங்களுடைய ஆயுள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொன்னார்கள், அதிக மக்கள் இந்த உம்மத்தினுடைய அதிக மக்களுடைய எதிர்பார்க்கப்படுகின்ற ஆயுள் 60 வருடங்கள் முதல் 70 வருடங்கள் வரைதான். அதை தாண்டி யாராவது ஒருவர் அல்லது ஒரு சிலர் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். 100 வயதுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள். 110 அபூர்வம் உலகத்திலே ஒன்று, அல்லது அதைவிட 115 உலகத்திலே எங்காவது ஒன்று. 100 கடந்து கூட மனிதர்கள் இன்று இல்லை. அந்த அளவு ஆயுளால் குறைந்த உம்மத்தாகிய இறுதி உம்மத்தாகிய நம்மை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலையை போக்குவதற்காகத்தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் அவர்கள் கவலைப்பட்டது என்னதுக்கு தெரியுமா? நீண்ட காலம் நம்ம நாட்கள் வாழ்ந்து இன்னும் கொஞ்சம் கூட குறைய உழைச்சி இன்னும் 4-10 வீடு வாசல் கட்டி வாங்கி சொத்துக்களை சேர்த்து பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் என்றதற்காக அல்ல, அல்லாஹ்வை வணங்குவதற்காக, இறைவனை அறிவதற்காக, உணர்வதற்காக, இறைவனுக்கு நன்மைகளை நல் அமல்களை நிறைவேற்றுவதற்காக இந்த உம்மத்திற்கு ஆயுள் போதாதே என்கிற ஏக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த காரணத்தினால் தான் அவர்களின் ஏக்கத்தை போக்குவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் என்கிற மாதத்தையும் கொடுத்து அந்த மாதத்திலே இறுதி 10 லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு இரவை கொடுத்து அந்த ஒரு இரவிலே இந்த உம்மத்தவர்கள் செய்கின்ற வணக்கங்கள் 1000 மாதங்களை விட சுமார் 84 வருடங்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன்
வாழ்ந்தால் எவ்வளவு நன்மைகளை அவன் அடைய வேண்டுமோ அந்த நன்மைகளை ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவிலே அந்த மனிதனால் அடைய முடியும் என்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். நீண்ட ஆயுள் என்னதுக்காக தேவை? இறைவனை வணங்குவதற்காக, இறைவனை அறிவதற்காக, இறைவனை உணர்வதற்காகத்தான் நீண்ட ஆயுள் தேவை. அந்த நீண்ட ஆயுளை ஒரு சுருக்கமான ஒரு பகுதிக்குள், ஒரு ரமலான், வருடத்தில் ஒரு ரமலான், இறுதி 10 ஒரு இரவில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சுமார் 84 வருட மனிதன் செய்ய வேண்டிய அமலுக்கான கூலியை ரமலானிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் இது யாருடைய பிச்சையினால் கிடைத்த பாக்கியம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக இந்த உம்மத்தவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியமிக்க ரமலான் நாம் அடைகிறோம் அல்லது நம்மை அடைகிறது என்றால் ஒரு மனிதன் எவ்வளவு தயாராக இருக்க வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பைத் என்கின்ற வார்த்தை, அரபியிலே பைத் என்று சொன்னால் வீடு என்று அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் அவன் வணங்கப்படுவதற்காக முதலாக உருவாக்கிய வணக்கஸ்தலம் கஅபத்துல்லா இருக்கின்ற இடம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறக்கப்படுவதற்கு முன்னரே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை கொண்டு அந்த இடத்தை உருவாக்கினான். பின்னர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை தர்த்தீப் பண்ணினார்கள். அதற்கு பின்னராக நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்னராக அப்படியாக வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக வந்து இன்று இருக்கின்ற மன்னர்கள் அதை அழகுபடுத்தி ஒரு அழகாக வைத்திருக்கிறார்கள். இந்த கஅபாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது அதை மஸ்ஜித் என்று அல்லாஹ் முதலாக சொல்லவில்லை. என்ன சொன்னான் தெரியுமா? இன்ன அவ்வல பைத்தின் உவிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகா. அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், இறைவன் வணங்கப்படுவதற்கு இந்த பூமியிலே உருவாக்கப்பட்ட முதலாவது இறை இல்லம் கஅபா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு என்ன சொல்லல அல்லாஹ்? மஸ்ஜித் என்று சொல்லல, பைத் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். அரபியில பைத் என்ன தெரியுமா? வீடு என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? வீடு. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கஅபத்துல்லா எவ்வாறு அனைத்து மக்களுக்கும் கிபிலாவாக இறையில்லமாக இருக்கிறதோ அதுபோல மனிதனுடைய உடலுக்குள்ளும் ஒரு பைத்தை வைத்திருக்கிறதுதான் மனிதனுடைய இதயம். கஅபாவுக்கு நிகரா உண்ட உடம்புல என்ன இருக்கு என்று கேட்டால் அறிஞர்களான சூஃபியாக்கள் அழகாக சொல்லுவார்கள், மனிதனுக்குள் இருக்கின்ற இதயம் கஅபாவுக்கு நிகரான பாட், ஒரு சதை துண்டு என்று சொல்வார்கள். ஒரு மூமினுடைய கல்வை நோவினைப்படுத்துதல் என்பது கஅபாவை தகர்ப்பதை விட ஆபத்தானது என்று இஸ்லாம் சொல்கிறது. ரமலான் வருகிறது, கஅபா மக்காவில் இருக்கிறது, ஆனால் கல்பு நம்மிடத்தில் இருக்கிறது. கஅபாவை புனிதமாக நினைக்கின்ற மனிதன் இந்த ரமலானை அடைவதற்காக தன் கல்பாக இருக்கக்கூடிய, தன் உடலுக்குள் இருக்கக்கூடிய கல்பு இதயத்தை ஒரு மனிதன் பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் நோன்பு வந்தா தடார் மடார் ஆகும், வீடு கழுகப்படும், டிவி இழுத்து மூடப்படும், அத்தர் சந்தனங்கள் சந்தன குச்சிகள் கமகமவென்று மணக்கத் தொடங்கும், முக்காடுகளும் தொப்பிகளும் சுப்பாக்களும் ஹபாயாக்களும் தெருவுக்கு வரும். பக்தியின் பரவசம் ரமலான் வந்துவிட்டால் வேகமாக வரும். வீடு கழுவப்படுகிறது, கட்டிய வீடு கழுவப்படுகிறது, ஆனால் கல்பு தயார்படுத்தப்படவில்லை. கல்வை தயார்படுத்தாமல் மனிதன் தன் வாழுகின்ற வீட்டை தயார்படுத்துகின்றான், தான் வாழுகிற வீட்டை தயார்படுத்துகின்றான். தன்னை படைத்தவனுக்கான இதயம் வீட்டை மனிதன் தயார்படுத்தவில்லை. எனவே ரமலான் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய நபிமொழிகளின் அடிப்படையிலே அறிஞர் பெருமக்கள் ஒரு அழகான அறிவுரையை சொல்லுவார்கள். ரமலான் வருகிறது என்றால் ஒரு முஃமின் கடும் மகிழ்ச்சி அடைவான். ரமலான் வருகிறது என்றால் ஒரு முஃமின் கடுமையாக மகிழ்ச்சி அடைவான். ரமலான் விட்டு பிரிகிறது என்றால் ஒரு முஃமின் கடுமையாக துக்கப்படுவான்.
ஆனா நயவஞ்சகன் இருக்கிறானே, அவன் என்ன தெரியுமா செய்வான்? ரமலான் அண்மித்து விட்டால் துக்கப்படுவான். ரமலான் பிரிகிறது என்றால் சந்தோஷப்படுவான். ஏன்? அவன் தன்னை ஒரு முஸ்லிமாக வைத்துக் கொண்டு வெளிரங்கமாக பாவங்களும் தில்லு முள்ளுகளும் செய்ய முடியாத ஒரு மாதமாக அது இருக்கிறது என்ற துக்கம் இஸ்லாத்திலே முஸ்லிமாக இருக்கக்கூடிய நயவஞ்சகத்தனமுடைய ஒருவருக்கு கட்டாயம் இருக்கும். ஆனால் ஈமான் உள்ளவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஈமான் உள்ளவர்கள் ரமலான் வருகிறது என்றால் அதற்காக மகிழ்ச்சி அடைவார்கள். ரமலான் அவர்களை விட்டு பிரிகிறது என்றால் கடும் துக்கப்படுவார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறான். அவன் ஒரு வருஷம் உழைக்க வேண்டிய சம்பாத்தியத்தை, 84 வருடம் உழைக்க வேண்டிய சம்பாத்தியத்தை ஒரே ஷொக்ல அவன் உழைக்கிறான் என்றா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மீன் பிடிக்கக்கூடிய மீனவர் மொத்தமாக அவருடைய வலைக்குள் பல லட்சம் ரூபாயுடைய மீன்கள் அகப்பட்டு விட்டால் அவருடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கு? ஒரு விவசாயிக்கு அளவு கடந்த விளைச்சல் கிடைத்தால் மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? வாசலிலே குப்பைகள் கூட்டுகின்ற பொழுது ஒரு வைரக்கல் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? இத்தனையும் அவனுக்கு துனியா, உலகம். ஆனால் கண்ணுக்கு முன்னே ஒரு ரமலான் 84 வருட ஆதாயத்தை ஒரு இரவிலே பெற்று தருவதற்காக வருகிறது என்றால் அது மூமினுக்கு மகிழ்ச்சியான விஷயம் அல்லவா? அதற்கு அங்கு இருக்க வேண்டியது ஈமான் என்ற காரணத்தினால் தான் கிராத்தோடைய ஹாபில் அழகாக ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் உன்சில ஃபீஹில் குர்ஆன், அது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அழகான ஆயத்தை எங்களுக்கு ஓதி தொடக்கி வைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வசனத்தை கேட்கும் பொழுதே இன்று மக்ரிபோடு ரமலான் வந்துவிட்ட ஒரு பூரிப்பை, அந்த அவருடைய இனிமையான அந்த குர்ஆனுடைய அந்த ஆயத்தை கேட்கின்ற பொழுது இங்கிதமாக மகிழ்ச்சியா இனிமையாக உள்ளம் அதை சுவைத்தது என்றால் அது மூமின்களால் மட்டும்தான் சாத்தியமானது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் இமாம்களும் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு 2 விஷயங்களை ஒரே மாதிரியாக சொல்லுவான். ஆபில்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. உச்சி வசனத்தை 2 மாதிரி அல்லாஹ் சொல்லியிருப்பான் குர்ஆன்ல. சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். எப்படி ஆயத்து? சாரிஉ, நீங்கள் விரைந்து வாருங்கள். சாரிஉ, நீங்கள் விரைந்து வாருங்கள். இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடத்திலிருந்து பாவ மன்னிப்பு இதோ வருகிறது, வாருங்கள். எல்லாருக்கும் நிவாரணம் வருகிறது வாருங்கண்டா விளங்கும், அது லாபம். சுனாமி வருகிறது என்றா விளங்கும், அது நட்டம். ஆனா அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்றால் மக்களுக்கு விளங்காது. என்ன கண்ணுக்கு தெரியலையே, கண்ணுக்கு தெரியாது, அதனால விளங்காது. சாரியோ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடத்திலே இருந்து பாவ மன்னிப்பு இதோ வந்திருக்கிறது, விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அறைகூவல் விடுகிறான் அல் குர்ஆனிலே. ஆபிஸ்மார் இருக்கிறாங்க. இதே ஆயத்தை இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு மாற்றத்தோடு சொல்லுவான். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், 2 வசனம் உண்டுதான். ஆனா இங்க சாரிஉ விரைந்து வாருங்கள் என்று அழைக்கிறான். அங்கே சாபிகு முந்திக் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அழைக்கிறான். எப்படி அழைப்பு? ஒரே வசனம். சாரிஉ சாபிகு, விரைந்து வாருங்கள், முந்திக் கொண்டு வார். இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடத்திலே இருந்து விலை பொறுப்பு மன்னிப்பு இதோ வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே. நோன்பு மூமின்களுக்கு தான் கடமை. யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்ட யாருக்கு? மூமின்களுக்கு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றார் தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. மூமினோ மூமின் இல்லையோ எல்லாரும்
கது அவல்லக்கும் ஷஹ்ருன் அலீமுன் முபாரக். அருள் பாடிக்கப்பட்ட பரக்கத்து நிறைந்த ஒரு மகத்தான ஒரு மாதம் இதோ உங்களுக்கு வந்திருக்கிறது. எப்படிப்பட்ட மாசம் தெரியுமா? அல்லாஹு தஆலா அந்த மாதத்தில உங்களுக்கு ரஹமத்தை பரிபூரணமாக இறக்கி கொண்டிருக்கிறார். பாவ மன்னிப்பை பரிபூரணமாக வழங்கி கொண்டிருக்கிறான். நரக விடுதலையை உங்களுக்கு பரிபூரணமாக அதிலே பரிசளிக்கிறான். சொர்க்கத்தை உங்களுக்கு அந்த மாதத்திலே நிரப்பமாக நசீபாக்குகிறான். அப்படிப்பட்ட ஒரு மாதம். யாராவது ஒருவர், எனது உம்மத்தவர்களே, ஒரு நோன்பாளிக்கு ஒரு முடலாவது தண்ணீரை கொடுத்து தாகம் தீர்த்து நோன்பு திறக்க செய்வீர்களாக இருந்தால் என்னுடைய ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் இருந்து உங்களுக்கு நான் நீர் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன பரக்கத்தான மாசம் எது? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடி மனிதன் விரைய வேண்டிய மாதம், ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு வர வேண்டிய மாதம் ரமலானுடைய மாதம். அல்லாஹ் வெளிச்சமாக தெளிவாக எங்களுக்கு அந்த மாதத்தை தந்திருக்கிறான். அதிலே 84 வருடங்கள் சுமார் ஒரு மனிதன் அடைய வேண்டிய நன்மையை தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இரவு அந்த மாதத்திலே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இன்னும் ஒன்று, உலமாக்களுக்கும் யோசனை வரலாம், மக்களுக்கும் யோசனை வரலாம். மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள், முந்திக் கொண்டு வாருங்கள் என்றால் மன்னிப்புக்கும் ரமலானுக்கு என்ன சம்பந்தம்? ரமலானை பற்றி இருக்கின்ற பிரதானமான 3 ஹதீதுகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நன்மாராயம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தான். உலமாக்களுக்காக கேளுங்க, 3 ஹதீஸ் ரமலானை பற்றிய பிரதான ஹதீதுகள் 3. ஒன்று, மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் ذنبه. இரண்டாவது ஹதீஸ், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் ذنبه. மூன்றாவது, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் ذنبه. இந்த 3 ஹதீஸிலையும் 3 செய்தி சொல்லப்படுது. என்ன தெரியுமா? மன் சாம ரமலான, யாரு ரமலான் மாசம் நோன்பு பிடிக்கிறாரோ, மூலா விஷயம். இரண்டாவது, மன் காம ரமலான, ரமலான்ல யாரு நின்று வணங்குகிறாரோ, இரண்டாவது செய்தி. மூன்றாவது, மன் காம லைலத்துல் கத்ரி, யார் லைலத்துல் கத்ரில வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுகிறாரோ. இந்த 3 ரமலானை பற்றிய ஹதீஸ் தானங்கிறதுல உங்களுக்கு என்ன மாற்றி கருத்துக்கள் இருக்கா? இல்ல. ரமலான்ல நோன்பு பிடிச்சா, ரமலான்ல இரவு வணக்கங்கள் செஞ்சா, குறிப்பாக தராவி உட்பட இரவு வணக்கங்களை செஞ்சா, லைலத்துல் கத்ர்ல நின்று வணங்கின, இந்த 3 ரமலான் பற்றிய ஹதீஸ் தானே. 3 செய்தி. ஆனால் 3 ரமலானை பற்றிய செய்தி மட்டுமல்ல. 3க்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இறுதியான முடிவு என்ன தெரியுமா? உஃபிர லஹு மா தகத்தம மின் ذنبه. அந்த ரமலான் மாதத்தை அடைகிற நொடிக்கு முன்னால் அவனுடைய சம்பூர்ணமான பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான். அதோட முடிஞ்சு. நாளைக்கு மக்ரிபுக்கு தலைப்புற வந்து 2 வைங்க, தராவிக்கு வந்துட்டீங்க, அதோட முடிஞ்சு. பழைய ஃபைல் அவ்வளவு வேணுங்குது, மொத்தமா அடிச்சு, மொத்தமா மன்னிக்கப்பட்டுச்சு. இப்படி ஒரு பாக்கியமான மாதத்தை தலைப்புறையோடு ஒருவன் அடைந்தால் அது யாருக்கு பெருமதி தெரியுமா? ஈமான் உள்ளவனுக்கு அது பெருமதி. ஈமான் இல்லாதவனுக்கு அல்லாவே முன்னால தஜல்லி ஆகினாலும் அவனுக்கு என்ன செய்யாது, அது பெருமதி தெரியாது. அப்ப நாம் ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் அதனுடைய பெருமதியை, பெருமானத்தை நம்மால் உணர முடியும், அனுபவிக்க முடியும். அதனால்தான் ரமலானுடைய மாதத்துக்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். தயார்படுத்துகின்ற விடயத்தில் முதலாவதானது என்ன தெரியுமா? அந்நிய்யத்துல் ஹாலிஸா, தூய்மையான எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ரமலானை அடைந்தால் ஆக்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு ஜாதி உஷார் ஒன்று வார, ரமலான் உஷார் என்ன தெரியுமா? முதலாம் அண்டைக்கு எல்லாரும் பள்ளியில தப்புல எரிப்பான். தஹஜ்ஜுதுக்கு முஅஸினுக்கு முதல்ல பள்ளிக்கு வந்துருவான்.
என்ன முஅஸ்ஸின் லேட் ஆகுறேன்னு கேட்பான். அந்த அளவுக்கு இவன் பெஸ்ட்டுக்கு வந்துருவான். வந்தது மனுஷனா ஜிப்ரீலாண்டு மதிக்க இல்லாத அளவுக்கு முதல்ல 2வதுல 3வதுல எரிப்பான். போக போக அவருக்கு சவுப்பு வந்து கஞ்சி குடிச்சு களைச்ச வந்திருக்கான். நோம்பு திறந்து கஞ்சி குடிச்சு களைச்சு தராவிய மிஸ் பண்றவன்றிருக்கான். உலமாக்களுக்கு பெரிய பாக்கியம் உண்டு. என்ன தெரியுமா? தராவி தொழுகை நடத்துற இமாம்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஜமாத். என்னுடைய ஒரு விஷயம் சொன்னார், அந்த இமாமத் ஒரு இமாமாக இருக்கிறதுடைய பெருமதி என்னவென்றால், மனுஷன் தானே உலமாக்களுக்கும் தொழுகை நேரம் முன்ன பின்னாகும் தவறும். ஆனா இந்த ஒரு இமாமத்தில் இருக்கிறவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு அந்த தொழுகை ஜமாத்தை தவற மாட்டாங்க. அவர் தானே இமாம். அவர் பெரிய பாக்கியம். அதுல பெரிய பாக்கியம் முஅஸ்ஸினுக்கு. முஅஸ்ஸின் மௌலவிக்கு போல பள்ளிக்கு வந்துருவார். அவர் ஏழியா வந்து பாங்கு சொன்னாதான் நம்ம அதுக்கு பதிலளிச்சு வருவோம். அது பள்ளி கடமைங்கிற புனிதமான கடமை. ஆனா நாம ரமலான் முஸ்லிமாக மாறினோம் என்றால் எப்படி? ரமலான் முஸ்லிமாக நாங்கள் மாறினோம் என்றால், முதலாம் நோம்பு உஷாரா இருக்கும், தராவி ரொம்ப உஷாரா இருக்கும், 2 அதை விட 3 அப்படி போய் கடைசியாக அவனுக்கு தெரியும் 27 அங்கிழமைக்கு கரெக்டா வருவப்படி. அன்னைக்கு என்ன மொத்தமா இந்த இப்ப ரமலான் வந்ததுக்கு பிறகு செஞ்ச பாவத்தை, ரமலான் வர முன்னாடி தலைப்புறையில அவுட். அது புற விட்டு 50 பாவத்துக்கும் லைலத்துல் கத்ர்ல வந்து இருட்டுக்குள்ள இருந்து ரப்பே ரஹ்மானே, இது பதவி இல்ல, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் தெரியுமா? அந்நியத்துல் ஹாலிஸா, தூய்மையான நீயத் இருக்க வேண்டும் என்பதற்கு 2 வரைவிலக்கணம் இருக்கின்றன. ஒன்று, தாம் செய்த தவறுகளை உள்ளத்தால் உணர்ந்து வருந்த வேண்டும். தாம் செஞ்ச தவறு இருக்குது, அதை உள்ளத்தால நினைச்சு உணர்ந்து வருந்த வேண்டும். 2வது என்ன 2வது? அந்த தவறுகளின் பக்கம் மீண்டும் அந்த தவறுகளை செய்வதில்லை என்கின்ற உறுதிப்பாட்டை உள்ளத்திலே கொள்ள வேண்டும். 2 இல்லண்டா சப்ப நிறைச்சி வேலை இல்லை. அப்ப சப்ப நிறைச்சி வேலை இல்லைண்டா வந்து வேலை இல்லைன்னு வராம விட்டுறதா? அப்படி அல்ல. அல்லாஹு தஆலா உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், இரவு வணக்கத்தை உங்களுக்கு நான் சுன்னத்தாக்கி இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ذنبك வமா தஅக்கர். நாயகமே யா ரசூலல்லாஹ், முந்திய பிந்திய சகல பாவங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் இல்லை. வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுவும் பாவமிழைக்காத ஒரு உத்தம புருஷர், ஒரு பரிசுத்த ஆத்மா. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நோக்கி என்ன சொல்றான் தெரியுமா? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, முந்திய பிந்திய எல்லா விடயங்களும் மன்னிக்கப்பட்ட நாயகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கன்ஃபார்மா சொல்லிட்டான், முந்திய பிந்திய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நாயகம் என்று அல்லாஹ் சொல்றான். பாவம் இல்ல, ஆனா அல்லாஹ் சொல்றான். அப்படி அதுக்கு ஆயத்துக்கு விளக்கம் வேறு இருக்கிறது, அதை நான் தொட்டால் இந்த நேரம் வேறு பக்கத்துல போயிடும். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ரமலான்ல நோன்ப தவறல்ல, தராவீக விடல்ல, குர்ஆன் ஓதுறத விடல்ல, இஅ்திகாஃப் இருக்கிறத விடல்ல, தான தர்மம் அள்ளி கொடுக்கிறத விடல்ல, இன்பத்தையும் விடல்ல. நம்மளுக்கு எல்லாம் கன்ஃபார்மா என்ன செய்வோமா? அல்லாஹ் தஆலா உங்களை கூப்பிட்டு ஹாஜியா இறங்கி வாங்கோ, உங்களோட முன்பின் பாவம் என்ன இன்றையோட முடிச்சு அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி இருந்தா, இல்லாட்டி மௌலவின்னு நம்மகிட்ட சொல்லி இருந்தா, அதுக்கு பிறகு நம்மளுக்கு அமல் வருமா? பாஸ்டம் அதுக்கு பிறகு என்னது படிக்கிறது, ரிசல்ட் வந்தாச்சு, அதானே முடிவு. ஆனால் அல்லாஹ் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகப்பெரும் மகத்தான பாக்கியத்தை கொடுத்தான். ஷஃபீஉல் முதினிபீன். என்ன கொடுத்த பாக்கியம்? ஷஃபீஉல் முதினிபீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கபர்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாளை மஹ்ஷருக்காக எழுப்பப்படும். அந்த நேரத்துல மலக்கு வந்து என்னவெல்லாம் சொல்லி எழுப்புவார். அல்லாஹ்வுடைய ஹபீபே எழும்புங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே எழும்புங்கள், என்னவெல்லாம் சொல்லி எழுப்புவார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை விட்டு வெளியே வரமாட்டார்களாம். எப்ப தெரியுமா வெளியே வருவாங்களாம்? யா ஷஃபீஅல் முதினிபீன், இந்த உம்மத்துக்களிலே தவறிழைத்த மக்களுக்காக
பரிந்துரை செய்கின்ற நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் எழும்புங்கள் என்று சொன்னதுமே கபருக்குள் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஷருக்காக முதலாக கபரு புலந்து அவர்கள்தான் எழுப்பப்படுவார்களா? என்ன தெரியுமா சொன்னார்கள்? அன அவ்வலு ஷாஃபிஇன் வ அவ்வலு முஷஃபஇன். மனிதர்களுக்காக மன்றாட்டம் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்கின்ற முதல் மனிதரும் நான் தான். அந்த பாக்கியம் வழங்கப்படுகின்ற முதல் ஆளும் நான் தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் பாவங்களை பரிந்துரை செய்து அதற்காக பிராயச்சித்த மன்னிப்பை பெற்றுத் தருகிற நாயகமே யா ரசூலல்லாஹ், எழும்புங்கள் என்றால் தான் கபரை விட்டு எழும்புவார்கள், வெளியே வருவார்கள் என்றால் இதைவிட ஒரு காருண்யமான ஒரு நபிகள் நாயகத்தை பெறுவதற்கு நாம் என்ன தவம் செய்திருக்கிறோம்? இந்த பாக்கியத்தை இழக்கலாமா? இழக்க முடியாது. அப்ப பரிந்துரை, பாவிகளுக்கே பரிந்துரை செய்கின்ற நாயகம், அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் உங்களுக்கு எந்த பாவமும் இல்லை நாயகன் என்று சொன்னான். ஆனால் எந்த பாவமுமே இல்லை என்று அல்லாஹ் உத்தரவாதம் அளித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல நோம்ப விடல, தராவீக விடல, இஅ்திகாஃப விடல, இரவு வணக்கத்தை விடல, குர்ஆன் ஓதுறத விடல. ஆனா நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? கும்பட்டையும் விட்டு போட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லை, மேலதிகமா உண்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அது குர்ஆன்ல தெளிவா சொல்லி இருக்கிறார். ஆலிமுல் கைபி ஃபலா யுல்ஹிரு அலா கைபிஹி அஹதா இல்லா மன் இர்தலா மிர் ரசூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானத்தை நிறைவாக அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டார். இப்ப சொல்லுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ரமலான்ல இறுதி 10ல ஒற்றைப்படையான நாட்கள்ல நீங்க லைலத்துல் கத்ரை தேடி பெற்றுக் கொள்ளுங்க என்று சொன்னாங்களா இல்லையா? ஆனா அந்த லைலத்துல் கத்ர் எப்ப என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 27ஆம் கிழமைக்கு மட்டும் இபாதத்தை செய்யல. இறுதி 10 முழுமையாக லைலத்துல் கத்ர் எப்ப என்று தெரிந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 முழுமையாக இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள், தொழுதிருக்கிறார்கள், முழு கடமையும் செய்திருக்கிறார்கள், கண் விழித்திருக்கிறார்கள் என்றால் நாம் எப்படி இருக்கோம்? மறைவான ஞானம் தெரியும், பாவிகளுக்கு மன்றாட்டம் செய்கிற நாயகம் அவங்கதான். அவங்களுக்கு அறவே பாவம் இல்லைன்னு அல்லாஹ்வும் சொல்லிட்டான், அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நமக்கு முன்மாதிரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு செய்து காட்டியிருக்கிறார்கள் என்றார். நாம் அடைய போகின்ற ரமலானுக்காக அந்நியத்துல் ஹாலிஸா, தூய்மையான எண்ணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஹப்பத்துக்காக இந்த ரமலானை பகல் முழுக்க நோன்பு, இரவில் முடியுமான அளவு வணக்கங்கள் மூலமாக, தராவீஹ் மூலமாக, சதகாக்கள், குர்ஆன் ஓதுவது, இஅ்திகாஃப் போன்ற அமல்கள் மூலமாக நான் இந்த ரமலானை அடைந்ததற்காக அல்லாஹ்வுக்கு ஷுக்ராக வணக்க வழிபாடுகள் செய்வேன் என்று நிய்யத்தை உறுதியாக வைக்க வேண்டும். முஸ்லிம்கள்ல ரமலான் முஸ்லிமாக, ரமலான் வந்தா ஒரு முஸ்லிம், வெள்ளிக்கிழமை வந்தா ஒரு விதமான முஸ்லிம். மற்ற 34 வக்துக்கு அவருக்கு தொழுகை இல்லை, மற்ற 11 மாசத்தில் அவருக்கு அல்லாஹ்வை பற்றி அச்சம் இல்லை. ரமலான் வந்தா திருந்தலாம் மனுஷன். ஆனா பெருநாள் அன்னைக்கு கூட சுபகுக்கு அப்படியானவர்களை காண்றது ரொம்ப அரிதாக மாறக்கூடிய ஒரு யுகத்தில் நாம் இருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த ரமலானுடைய மாதத்துக்காக அல்லாஹ் தஆலா ரமலானை அடைய வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்ததோடு மட்டும் நின்று விடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த ரமலானிலே தான தர்மங்களை செய்வதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் என்பதையும் இந்த ரமலானிலே நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே தான தர்மத்துக்காக, என்றால் ஜக்காத்தும் நோன்பும் ஒரே கால பகுதியில் கடமை கொடுக்கப்பட்டது. நம்ம நாட்கள் கொடுக்க நினைக்கிட்ட கையில் இருக்கிறதில்லை. ஏன்னா அதற்கென்று சேமிக்கிறது இல்லை, அதற்கென்று சேமிக்கிறது இல்லை. கோடிக்கணக்கில் செய்யணும் என்ற அவசியத்தை அல்லாஹ் சொல்லல. நீ சம்பாதியத்தில
உன்னுடைய வசதிக்குள்ள ஏதாவது தர்மம் செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே கரங்கள் யாருக்கும் நிகரில்லாத அளவு, கரங்கள் சிவக்கின்ற அளவு தான தர்மங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்பதை வரலாறுகள் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ரமலான் ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி. ஒரு மனிதனை பரிசுத்தவானாக மாற்றுவதற்கு 3 பயிற்சிகள் அவசியம். ஒன்று, அவன் உறக்கத்தை குறைக்க வேண்டும். இரண்டாவது, உணவை குறைக்க வேண்டும். மூன்றாவது, பேச்சை குறைக்க வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே ஒரு வசனம் வரும், இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா ஃபலம் உகல்லிமல் யௌம இன்சியா. நான் அல்லாஹ்வுக்கு நோன்பை நேர்ச்சை செய்திருக்கிறேன், மனிதர்களோடு இன்று நான் பேசுவதற்கில்லை என்று சொல்லுவார்கள். பேசக்கூடாது, பேச்சை குறைச்சிடணும். நோன்பினுடைய உச்சகட்ட பெருமானம் பேச்சுக்களை குறைப்பதிலே தான் தங்கியிருக்கிறது. நம்மை அறியாமலே நம்முடைய வீண் பேச்சுக்கள் நம்முடைய நோன்பை பாத்திலாக்கிவிடும். அல்லாஹு தஆலா உறக்கத்தை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார், நாயகமே யா ரசூலல்லாஹ், இரவின் செறிபாதியை அல்லது 3இல் 2 பகுதியை அல்லது 3இல் 1 பகுதியை நீங்கள் உறங்கிவிட்டு மிகுதியை இறைவனுக்காக குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்ச நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு, நீங்க மட்டுமில்லை நாயகமே, உங்களை பின்துயரக்கூடியவர்களில் சிலரும் உங்களோடு நின்று தொழுவதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அடையாளப்படுத்தி இருக்கிறார். எனவே உறக்கத்தை குறைக்க வேண்டும், பேச்சை குறைக்க வேண்டும், உணவையும் குறைக்க வேண்டும். இந்த 3ஐயும் குறைத்து ஒரு மனிதன் இருப்பான் என்றிருந்தால் அவனுடைய உடலும் ஆரோக்கியம் அடையும், உள்ளமும் ஆரோக்கியம் அடையும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன நபிமொழி, சூமு, நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், தஸிஹு, உடலும் ஆரோக்கியம் அடைவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். உடலும் ஆரோக்கியம் அடையும், உள்ளமும் ஆரோக்கியம் அடையும். இப்படி ஒரு பெருமதியான ரமலானை நாம் அடைகிறோம். ரமலான் என்பது வணக்க வழிபாடுகளால் அலங்கரிக்கப்பட வேண்டிய மாதம், அதற்காக நம்மை தயார்படுத்த வேண்டிய மாதம். எனவே நாம் அனைவரும் பள்ளி வாசல்களோடு மட்டுமல்லாமல் எங்கள் இல்லங்களிலும் எங்கள் குடும்பஸ்தவர்களிலும் இந்த ரமலானை ஹயாத்தாக்குவதற்காக நாம் அனைவரும் தயாராக வேண்டும், தயாராக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்று சவுதி அரேபியாவிலே குறை பார்க்கப்படுகிறது. குறை தென்பட்டால் நாளை பெரும்பாலும் நமக்கு நோன்பு இரவு வர வாய்ப்பு இருக்கிறது. இலங்கையில் நாளை குறை பார்க்கப்படுகிறது. நோன்பு குறை தென்பட்டால் வரலாம் அல்லது மறுநாள் வரலாம். ரமலான் வரைக்கும் நாம் வாழ்ந்து விட்டோம். ரமலானை அடைவதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அந்த ரமலானை நோன்பின் மூலம், தராவீஹ் உட்பட இரவு வணக்கங்கள் மூலம், குர்ஆனை ஓதுவதன் மூலம், அதே போன்று தான தர்மங்களை கொடுப்பதன் மூலம், பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு இருப்பதன் மூலம் ஹயாத்தாக்கக்கூடிய மக்களாக நாம் அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். ரமலானை அடைகிற வரை ரமலானை தா யா அல்லாஹ் என்று கேட்பது போல, ரமலானை அடைந்து விட்டால் லைலத்துல் கத்ரை எங்களுக்கு அடைய செய் யா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அதுதான் இலக்கு, அதுதான் இலக்கு. நாம் நமது பள்ளி வாயிலில் விசேடமான அமல்களை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் லுஹர் தொழுகைக்கு பின்னால் குர்ஆன் ஓதப்படுகின்ற நிகழ்வுகள் இடம்பெறும். இன்ஷா அல்லாஹ் இங்கே குர்ஆன் தனித்தனி ஜுசுக்கள் குர்ஆன்கள் போதாமல் இருக்கிறது. பெரும்பாலும் நாளை அதற்கு ஏற்பாடுகள் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் இந்த பள்ளிவாசலிலே வந்து சகல அமல்களிலும் கலந்து நல்ல அமல்களில் உங்கள் இல்லங்களிலும் நீங்கள் சிறப்பிக்க வைத்து, மீண்டும் சொல்கிறேன், இல்லத்தை மட்டுமல்ல உள்ளங்களையும் சுத்தப்படுத்தி ரமலானுக்காக நாம் தயாராக வேண்டும் என்று வினயமாக வேண்டி இறைவனை பிரார்த்தித்து முடித்துக் கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகையை தொடர்ந்து அஹ்லு சுன்னத் ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர், அதே போன்று ஏராவூர் ஃபைசால் மதீனா அரபுக்கல்லா படத்தினுடைய அதிபர், நம்முடைய நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த ஆலிம் கண்ணியத்துக்குரிய மௌலவி PMA ஜலீல் பாக்கவி ஹதரத் அவர்களுடைய ஒரு பயான் இருக்கிறது.
அரபு கசீதாக்கள் பள்ளியுடைய கசீதாக்கள் இருக்கிறது. எல்லோரும் கலந்து சிறப்பித்து செல்லுமாறு மிக தயவாக வேண்டிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.